வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க ராசி ரிஷபராசி. இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாசம் எப்படி இருக்கு, மாசி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு, என்னென்ன மாற்றத்தை தரப்போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ரிஷபராசி என்பவர்களுடைய இயல்பான குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே குடும்ப பொறுப்புகளை ஏற்று அதை கரெக்டாக வழி நடத்தக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாக தான் இவங்களுக்கு முதல் குழந்தை ஒரு பெண் குழந்தையா பிறக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமுள்ள ஒரு ராசி இந்த ரிஷபராசி அப்படின்னே சொல்லலாம். மன வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை கூட ரொம்ப அமைதியா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. வாழ்க்கை துணை வழியில ஏதாவது ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க எப்பவுமே எல்லா விஷயத்துக்காகவும் கொஞ்சம் தாராளமா செலவு செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. சிக்கனமா செலவு செய்யறது உங்களுக்கு பிடிக்காது. வீட்டையே கூட ரொம்ப நீட்டா அழகா வைத்திருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அங்க ஆளக்கூடிய கிரகம் சுக்கிரன். அதனால எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் நீட்டாக பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அதிகம் கொஞ்சம் கடன் வாங்கி நீட்டாக செய்யக்கூடியவங்க. ஒரு விசேஷத்துலையோ அல்லது ஒரு தாய்மாமனோ சீரோ செய்யும்போது ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக ஊரே மெச்சிக்கிற மாதிரி அப்படி ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு பண்பு இயல்பாகவே இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி சுக வாழ்வு உங்களுக்கு அமையும். சொகுசாக இருக்கணும்னு கொஞ்சம் விரும்புவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் உணவு பிரியர்கள் அப்படின்னு கூட இந்த ரிஷபராசி என்பவர்களை சொல்லலாம். நல்ல சூடான உணவு, நல்ல சுவையான உணவை ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது, மாசி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தேர்வு கிடைக்கும். இப்போ தான் தை மாதம் பிறந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே மாசி மாதம் பிறக்க இருக்குது. இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் ஒரு ஜாக்பாட் அடிக்க போகுது. ஏன்னா ரொம்ப நாளாக கடன் வாங்கிட்டு அந்த கடனை திருப்பியே கட்ட முடியல அப்படின்னு நினச்சிங்க பார்த்தீங்களா, அந்த கடனை இந்த காலகட்டத்தில் கட்டக்கூடிய வாய்ப்புகள் அமையும். ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னு கூட இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு சொல்லலாம். ஏன்னா இந்த 2026 சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இந்த 2026 இந்த மாசி மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கும்பராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாசி மாதம் என்பதனால இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் மகா சிவராத்திரி வருது. அந்த மகா சிவராத்திரியில் இந்த சிவபெருமானை போய் 4 கால பூஜையும் கலந்துக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை இந்த ரிஷபராசி என்பவர்கள் சந்திக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். முடிந்தால் முதல் கால பூஜைக்கு கொஞ்சம் பசும்பால் வாங்கி கொடுங்க, முடிந்தால் நெய்யும் வாங்கி கொடுங்க. இல்லை உங்களால் இன்னும் முடியும் அப்படின்னா அன்னதானத்துக்கு தேவையான உதவிகளை செய்ய. கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலையில் 8:30 மணிக்கு சனி பயிற்சி நடைபெற இருக்குது. பிப்ரவரி 17ஆம் தேதி மயான கொலை நடைபெறும். அதே மாதிரி மார்ச் மாதம் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் மாலை ஒரு 3:30 முதல் 6:45 வரை சந்திர கிரகணம் நடைபெறுது. இந்த காலகட்டத்தில் விரதம் வழிபாடு நல்ல ஒரு நன்மையான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம். இதைத் தொடர்ந்து மாசி மகம் ஏற்பட இருக்கு. கும்பராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால இந்த மாதங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான மாதம். நிறைய திருவிழாக்கள் நடைபெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு தொழிலில், வியாபாரத்தில், படிப்பில் நல்ல ஒரு மேன்மையை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய அற்புதமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். படிப்பில் சின்ன சின்ன தடைகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஏன்னா செவ்வாய் உச்சமாக இருக்கிறார். குடும்பம் தொடர்பான விஷயங்களில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருந்தது, உறவுகளால் சின்ன சின்ன பிளவுகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். ஒரு சிலர்லாம் உயர்ந்த மதிப்புள்ள ஒரு சில பொருள்கள், ஆடம்பர பொருள், வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. அதே மாதிரி அந்த வாங்குற பொருளை கையாளும் போது ரொம்ப கவனமாக கையாளணும். இல்லை அப்படின்னா அதனால் சின்ன சின்ன தேவையில்லாத செலவுகள் கொஞ்சம் வரும். அதிக விரயங்களும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். ஒரு பக்கம் வருமானம் வந்தாலும் கொஞ்சம் விரயங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக விரயம்
விரயம் எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் மற்றவங்க வந்து தலையிடுறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. வெளிநபர்கள் கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா 3வது நபர்கள் தலையிடுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி மற்றவங்ககிட்டையும் நீங்களும் போய் குடும்ப விஷயங்களை வந்து பகிர்ந்துக்க வேண்டாம். அது உங்களுக்கும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அது ஏற்றதாக அமையாது. அதனால் முடிந்த அளவுக்கு குடும்ப உறவுகளுடைய ரகசியங்களை வெளியில் பகிர்ந்துக்க வேண்டாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். தொழில் ரகசியங்களையும் வெளிநபர்கிட்ட அதிகம் பகிர்ந்துக்க வேண்டாம். நண்பர்களாக இருந்தாலும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் கூட முக்கியமான விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கோங்க. தேவையில்லாமல் குடும்ப ரகசியங்கள் தொழில் ரகசியங்களை அதிகம் பகிர்ந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக கடன் வாங்கிட்டு அந்த கடனை அடைக்க முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த கடனை அடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும். நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்திலையும் சரி வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி நிறைய லாபம் கிடைக்கும். அதன் மூலிமா அந்த கடனை கொஞ்சம் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு மன ரீதியாக ரொம்ப குழப்பமாக இருந்தீங்க இல்லையா, அந்த மன ரீதியாக இருந்த குழப்பங்கள் இந்த காலகட்டத்தில் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ஜெயமாகவும் வெற்றியாகவும் இந்த காலகட்டத்தில் அமையும். பெரும்பாலான கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி கணவன் மனைவியாக இருக்கிறவங்க உங்களுடைய வாழ்க்கை துணை ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குது. திடீர்னு ஏதாவது உடல் ரீதியாக சின்ன சின்ன செலவுகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் பெற்றோர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்களுடைய ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் வரலாம். தொழில் சம்பந்தமாக இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பெரிய அளவு இந்த காலகட்டத்தில் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இருந்தாலும் நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக அந்த மாசி மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். பணவரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் போது குறிப்பாக கூட்டு தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். யோக பலன்கள் எல்லாமே அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மாசி மாதம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. எதிர்பாராமல் நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருந்திருப்பீங்க. டக்குன்னு வரன் அமையாமல் கொஞ்சம் இழுபறியாகவே இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். தொலைதூரத்துலேருந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி நல்ல தகவல் உங்களை தேடி வரும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். பணவரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த பஞ்சம் அப்படிங்கிற நிலை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மாறும். தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் கூட மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு சுப நிகழ்வோ சுபகாரியமோ இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதுவும் ரொம்ப நெருங்கிய உறவுக்கு ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த ரிஷபராசி அன்பர்கள் ஏதாவது வீட்டில் முக்கியமான ஆவணங்கள் வச்சுருக்கீங்க, விலை உயர்ந்த பொருள்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. அது ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மை அமையும். முக்கியமான ஃபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை பத்திரமா வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா மிஸ் ஆகக்கூடிய சூழ்நிலையோ அல்லது தொலைந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையோ இருக்குது. ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி காது மூக்கு தொண்டை தொடர்பான பாதிப்புகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. சளி பிடிச்சிருக்கு அதனால தான் தொண்டை வலிக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில பேர் நினைப்பீங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த ரிஷபராசி என்பர்கள் மதிய வேளையில் ஒரு எலுமிச்சை சாப்பாடு செஞ்சு உங்களால் முடிந்தது அப்படின்னா ஏழை எளியவங்களுக்கு உணவு தானமாக கொடுத்துட்டு வாங்க. ஊறுகாய் முடிந்தால் வாங்கி கொடுங்க. ஏன்னா நீங்களே சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அந்த மகாலட்சுமி தாயாரோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னா ஊறுகாய் தானமாக வாங்கி கொடுங்க. நிறைய நன்மைகள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. எனக்கு ஒரு தெளிவாகவே இருக்க மாட்டேங்குது. நிறைய பயமாக இருக்குது. எடுக்கிற முடிவுகள் எனக்கு சாதகமாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க விநாயகரை வழிபடுங்க, ராகவேந்திரரை வழிபடுங்க. இதெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். அதோட கூட உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபடுங்க. வீட்டில் முடிந்தால் உங்களால் முடிந்தது அப்படின்னா ஒரு குவ பூஜை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஏன்னா எந்த ஒரு நல்ல காரியம் செய்கிறதா இருந்தாலும் வீட்டில் குவ பூஜை செஞ்சீங்க அப்படின்னா அதில் என்னென்ன தடைகள் இருக்கோ அந்த தடைகள் எல்லாமே விலகும். அதனால் முடிந்தால் இந்த ரிஷபராசி என்பர்கள் வீட்டில் ஒரு முறை பூஜை செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா
டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த ரிஷபராசி பெண்கள் இந்த காலகட்டத்தில் அந்த புகுந்த வீட்டில் மாமியார்கிட்ட ஏதாவது ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அவங்க மூலிமா ஏதாவது நல்ல செய்தி இந்த காலகட்டத்தில் வரும். திடீர்னு பண வரவு கிடைக்கும். சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து, மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு. அதோட கூட இந்த பரிகாரங்களையும் செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.